குற்றவாளி தப்பிச்சிட்டான் சார். நாம அவனை ஃபாலோ பண்ண மாதிரி அவன் நம்மளை ஃபாலோ பண்ணியிருக்கான். அவன் நார்த் தான் போயிருக்கான். ஆன் த அதர் சைடு சேட்டாவை நார்த் போயிருக்கார். ஸோ மிஸ்டர் சேட்டா ரகுவை ஃபாலோ பண்ணி இவன் அந்த பக்கம் தான் போயிருக்கான். ஓகே, அவன் தப்பிச்சு போனது நார்த்து தான்னா நம்ம இந்த கேஸை பத்தி கவலைப்பட தேவையே இல்லை. ஏன்னா என் கூட ட்ரைனிங் எடுத்த மிஸ்டர் ரத்னவேல் அங்க இருக்கார். பெஸ்ட் சிட்டிசன், சிங்கிள் மேன் ஃபோர்ஸ். அவருக்கு முன்னாடி எந்த படையும் ஈடு கொடுத்து நிக்க முடியாது. அன்பு காட்டுறதுல மனுஷன் காட்டாறு மாதிரி. எந்த அணை போட்டும் அந்த வெள்ளத்தை தடுக்க முடியாது. ஏழைங்களுக்கு ஒரு கஷ்டம்னா வர்ற முதல் கண்ணீர் அவரோட கண்ணில் இருந்துதான். Welcome, Mr. Ratnavel, Deputy Director of CBI North. வா. என்ன சார் இது? மினிஸ்டர் நீங்க எனக்கு போய் எழுந்து வந்து. அப்போ நீ என்ன மினிஸ்டரா தான் பாக்குற? அப்படியெல்லாம் இல்ல சார். மினிஸ்டர் நான் சம்பாதிச்ச பேரு இன்னும் 1 வருஷம் 7 மாசம் தான். ஆனா மனுஷனா நீ சம்பாதிச்ச பேரு காலம் பூரா இருக்கும். வா உட்கார். ரத்னவேல், உனக்கு தெரியாது இல்ல, ஜாதி மதம் அரசியல் கோயில் கட்டுறது இடிக்கிறதுன்னு பிரச்சனைகளுக்கு பஞ்சம் இல்லாம வாழ்ந்துகிட்டு இருக்கோம். இப்பவும் ஒரு முக்கியமான பிரச்சனையை உங்ககிட்ட ஹேண்ட் ஓவர் பண்ணதான் கூப்பிட்டேன். ஃபுட் கார்பரேஷன் அபிஷியல்ஸ், IAS ஆபீசர்ஸ், சிவில் சப்ளைஸ் எல்லாம் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. சார், இவ்வளவு அதிகாரிகளுக்கு மத்தியில அப்படி என்ன? வெயிட் முதல்ல இந்த டாக்குமெண்ட்ரி பாரு. ஆபரேட்டர் ஆன் பண்ணுங்க. அடிமை காற்று புயலாய் வீசிய 1942ஆம் ஆண்டு இயற்கை தன் கண்ணை மூடியதால் மழை இல்லை. பஞ்சம் பஞ்சம் பஞ்சம். ஏழை மக்களை விழுங்கி பஞ்சம் தன் பசியை தீர்த்து கொண்டது. ஓடி பிடித்து விளையாட வேண்டிய குழந்தைகள் அடித்து கொண்டார்கள். கைப்பிடித்து நடக்க வேண்டிய தம்பி அண்ணன் கையிலிருந்து சோற்றை பிடுங்குகிறான். குறைந்தபட்ச தேவையை கூட பூர்த்தி செய்ய முடியாத நிலையில் இருந்தது அன்றைய இந்திய உணவு உற்பத்தி. தட்டேந்தி இவர்கள் கேட்பது சோற்று பிச்சை இல்லை, உயிர் பிச்சை. பசியும் பட்டினியுமான அந்த துயரம் மிகுந்த நாட்களின் கண்ணீர் இந்திய சரித்திரத்தின் கருப்பு பக்கங்களில் ஈரம் காயாமல் இன்னும் அழுது கொண்டே இருக்கிறது. தாய் மாண்டு போனது தெரியாமல் அவள் மார்பில் பால் தேடும் குழந்தை. எண்ணிக்கையற்ற ஏழைகளின் பட்டினி பயணம் இறுதி யாத்திரையில் போய் முடிந்தது. விடுதலை பெற்ற சுதந்திர இந்தியா 1950இல் 50 மில்லியன் டன் உற்பத்தி போதாத நிலையில் வெளிநாட்டில் கையேந்தினோம். கேள்விக்குறியாகவே இருந்த மழைக்கு தீர்வு கண்டார்கள். பூமியிலிருந்தே மழை பெய்தது. விமானத்திலிருந்து உரங்கள் தூவப்பட்டன. பசுமை புரட்சி. உணவு கிடங்குகள் அரிசி மூட்டைகளால் நிறைந்தன. ஆனால் ஏழைகளின் வயிறு நிரம்பவே இல்லை. இல்லாமையால் பட்டினி கிடந்தது போக மூட்டை மூட்டையாக இருந்தும் இப்போது இல்லாமை. இதற்கு காரணம் பதுக்கல்காரர்கள், கடத்தல்காரர்கள். 2001 ஒருவேளை கஞ்சிக்கு கூட வழி இல்லாத ஒரிசா மக்களுக்கு மாங்குட்டைகள் தான் உணவு. அந்த மாங்குட்டைகளால் தினம் மாண்டு போகிறார்கள் மக்கள். பசியை போக்க வேறு வழி இல்லாததனால் ஏழைகளின் இந்த அவலம் இன்றும் தொடர்கிறது. இது என்று முடியும்? Mr. Shakti, explain the present situation. Yes, sir. நம்ம மத்திய அரசோட மொத்த உணவு கையிருப்பும் கோடிக்கணக்கான டன் கணக்குல இந்த குடோன்ல தான் இருக்கு. இது இந்த பாதை வழியா போனாக்கா மாநில அரசுக்கும் நேரடியா ஜனங்களுக்கும் போய் சேர்ந்துட்டு பாக்கி இருக்கிறது குடோனுக்கே வந்துடுறது. ஆனா இங்க நடக்கிறது என்னன்னா, இங்கிருந்து புறப்படுற உணவு டைவர்ட் ஆகி 31% பிளாக் மார்க்கெட்ல பதுக்கி வைக்கப்படுறது. அதான் துயரமே. என்ன சொல்ற ரத்னவேல்? நான் என்ன சொல்றது?
அதான் எல்லாம் படம் போட்டு காட்டிட்டீங்களே. இதுல போடாத படம் நிறைய இருக்கு. அவ்வளவும் பட்டினிச்சாவு. ஒரு மனுஷன் எந்த மூலையில செத்தாலும் அத விதின்னு ஒரே வார்த்தையில சொல்லி முடிச்சிடலாம். ஆனா அரைவயிறு கால் வயிறுன்னு பட்னி கிடந்து சாகுறான் பாருங்க, அதை மட்டும் விதின்னு சொல்ல முடியாது. ஏழைங்க கஷ்டப்படுறதே ராத்திரி ஒரு வேளையாவது சுடுசோறு சாப்பிடணுங்கிறக்காத்தான். அதுவே கஷ்டம்னா அது நிச்சயம் கடவுள் எழுதின விதி இல்ல, ஏழைங்க வாழ்க்கைய சுரண்டவே எழுதின விதி. அவங்களதான் அடையாளம் தெரியலையே. என்ன சார் அடையாளம்? பணத்துக்கு ஆசைப்பட்டு அரிசியை பதுக்கிறவனும் இருக்கிற ஒருத்தனை சாகடிச்சிட்டு இல்லாத 9 பேர்ல டூப்ளிகேட் ரேஷன் கார்டை ரெடி பண்ணி சராசரியா கிடைக்க வேண்டிய 15 கிலோ அரிசியை கிடைக்க விடாம பண்றவன் தான் சார். மேலோட்டமா பார்த்தா வெறும் அரிசியை மட்டும்தான் கடத்துறாங்கன்னு தோணும். நம்ம நாட்டுல தேவைக்கு அதிகமா விளைஞ்சும் 250 கோடிக்கு வெளிநாட்டுல உணவு கடன் வாங்கியிருக்கோம் 1984. இதெல்லாம் யாரால சார்? இவனுக்கு அரிசி கடத்துறதுனால. நம்ம நாட்டுல இன்னைக்கு உணவு உற்பத்தி 200 மில்லியன் டன். அதுல 200 டன்னாவது ஏழைங்களுக்கு போய் சேருதா? இல்ல. அரசியல்வாதிகளை அதிகாரிகளையும் கைக்குள்ள போட்டுக்கிட்டு நல்ல அரிசிய புழுத்த அரிசின்னு சொல்லி குறைஞ்ச விலைக்கு வாங்கிக்கிட்டு உண்மையிலேயே புழுத்து போன அரிசிய நல்ல விலைக்கு அரசாங்கத்துக்கிட்டே வித்துறாங்க. ஓட்டு போட்டதுக்கு ஏழைங்க அனுபவிக்கிற ஒரே உரிமை குறைஞ்ச வழியில கிடைக்கிற அரிசி. வெறும் பையோட ரேஷனுக்கு போனவன் அந்த அரிசி கூட கிடைக்காம வெறும் மனசோட திரும்புறான். ஏழைங்க வீட்டுல எப்பவும் நிரந்தரமா எரிஞ்சுக்கிட்டு இருக்கிறது வயிறு ஒண்ணுதான். இதுக்கு என்ன பண்றது ரத்னவேல்? தண்டனை கொடுக்கணும். பெத்தவ கூட தாய்ப்பால் 1 வயசு வரைக்கும் தான் கொடுப்பா. ஆனா இந்த பூமி அரிசிங்கிற தாய்ப்பால் ஆயுசு முழுக்க கொடுத்துக்கிட்டே இருப்பான். அந்த தாய்ப்பால் ஜனங்களுக்கு கிடைக்க விடாம தடுக்கிறவங்களை மன்னிக்கவே கூடாது. யூ ஆர் அப்சல்யூட்லி ரைட் ரத்னவேல். நீ சொல்றவனுங்கெல்லாம் ஒவ்வொரு ஸ்டேட்டோட ஹெட் குவார்ட்டர்ஸ்ல இருந்து இதை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அவங்கள பத்தின டீடைல்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்ண சொல்லியிருக்கேன். இந்தியாவுடைய மேஜர் கல்டிவேஷன் பஞ்சாப்ல தான். இந்த உணவு தானியங்களை கடத்துற விஷயம் எல்லாம் அங்க நடக்கிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. உன்னை சண்டிகாருக்கு டிரான்ஸ்பர் பண்ண ஏற்பாடு பண்ணிருக்கேன். நான் உன்னதான் நம்பி இருக்க ரத்னவேல். ஒரு வகையில இதுவும் ஒரு குருக்ஷேத்திரம் தான். அம்பு மட்டுமே போட தெரிஞ்ச அர்ஜுனன் கிட்டே இதை ஒப்படைக்க முடியாது. உபதேசம் மட்டுமே செய்ய தெரிஞ்ச கண்ணன் கிட்டே இதை ஒப்படைக்க முடியாது. கண்ணனாவும் அர்ஜுனனாவும் இருக்கிற ஒருத்தனாலதான் இந்த போர்ல ஜெயிக்க முடியும். அந்த ஒருத்தன் நீதான். இப்ப போர்ல ஜெயிக்கிறத விட காயம்பட்டவங்களுக்கு மருந்து போடுறதா ரொம்ப முக்கியம் சார். நான் உடனே ஒரிசா கிளம்புறேன். ஆல் தி பெஸ்ட் ரத்னவேல். தேங்க்யூ சார். ஓகே. வணக்கம் சார். நான் ஒரிசா தூர்தர்ஷன்ல ஒர்க் பண்றேன். எனக்கு ஒரியா லாங்குவேஜ் தெரியும். நீங்க வரீங்கன்றதுனால என்ன டிரான்ஸ்லேட்டர் அனுப்பி. சரி போலாம். இவங்க யாரையும் உள்ள விட மாட்டாங்க சார். நீங்க மட்டும் வாங்க. இவங்கெல்லாம் ஸ்டூடெண்ட் சார். யூத் சோஷியல் வெல்ஃபேர்னு ஒரு அமைப்பு வச்சு நடத்திட்டு இருக்காங்க. அம்மா அஸ்விதா சாப் தேக்வாந்த் அஸ்விந்தி. देखो सर, देखो तो
देखलो सर देखले तो பாத்தீங்களா मन शांति हो गला இப்போ உங்க மனசுக்கு திருப்தியா இருக்கா इतने इतने लाश இத்தனை பணத்தை इतने लाश एक कमरे के में देखने ஒரே இடத்துல நீங்க பாத்திருக்க மாட்டீங்க मैंने रोको बोल रहे कि बोल जाती मैंने வியாதி வந்து सुसाइड करी बोल தற்கொலை பண்ணிக்கிட்டோ சாகல वो को भी करे डोल भी करे ஒரு பருக்கு சோறு கூட கிடைக்காம मैंने பட்டினி கிடந்து பரிதாபமா அநியாயத்துக்கு செத்து போயிருக்காங்க சார் मैंने 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 आज पर तो जाकू खाद्य बोली कोई खाई असतिले இத்தனை பேர் பரிதாபமா செத்ததுக்கு एमन को मरिया पे உங்க आपण அரசாங்கம் தான் காரணம் औ से सरकार உங்க हाथ तो கவர்மெண்ட் कोला அரிசி बजरी मैंने नहीं கடத்துறதுக்கும் कोला बजरी பிளாக் மார்க்கெட் காரணத்துக்கும் உதவியா இருக்கு मैंने मैंने ஆமா कोई சார். रोको बोल रहे मन மனுஷனுக்கு मैंने எந்த நோய் வேணும்னாலும் வரலாம் मैंने ஆனா भूको पास डोल भी பசிங்கிற நோய் மட்டும் डोल வரக்கூடாது भी कोले मरचती ओ सर मैंने चटपट ही मरचती வந்தா இதுதான் முடிவு आपण सरकार लोक हिसाब रे உனக்கு மட்டும் இல்ல जा तू இந்த निया ஊருக்கே लोग கொள்ளி வச்சிட்டு கொள்ளி வச்சு दोनसो இவன் சார் இப்படி பேசுறான் आपण सरकार ஏய் शांति पाइबे ஏய் மிஸ்டர் கவர்மெண்ட் will take necessary steps சுமார் व्हाट गवर्नमेंट गवर्नमेंट कौन देखियो गवर्नमेंट कौन कोई गवर्नमेंट हमन पई गवर्नमेंट 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 कौन देखियो गवर्नमेंट कौन देखियो ए देशर हिसाब देखले आपण जानि परिबे 2001 मसिया जनवरी मासर खाता देखले आपण निजे जानि परिबे ए देशर गोदाम रे 1 कोटी 93 लाख टन चावल मौजूद थिला बेले हम सरकार निजे डिक्लेयर करथिले मात्र 84 लाख टन हम लोक मन पई जते कोड बेले चावल कोड से धन किछि हिसाब रखछथि हां सब बेले से दरिद्रता हम पछे छाई हेइ रहि जाईची सेति पे हम सरकार हम हाथ रेशन कार्ड धरे देले दरिद्रता गुची जीवो समस्त को बिना पैसा रे चावल मिल जीवो काई मिलची बुझन सकता केबे देखिछन से कोन खाई बंचती केमिति बंचती कोन खाई बंचती சார் அவன் என்ன சொல்ல வரான்னா कोई किसी जैसी पानी में जाऊ करी मुंडे पी दंडे जीवतले आज सब शेष हो गला हमर की दरकार नहीं गया ए देश रे केते धान उत्पादन होची केते चावल आउची हमर किछि दरकार नहीं இந்த நாட்டுல விளையிற உணவு உற்பத்தி கணக்கெல்லாம் எங்களுக்கு வேண்டாம் हमें खाली आपको बात நாங்க உங்க கவர்மெண்ட் கையெடுத்து கும்பிட்டு கேட்டுக்கிறோம் எங்களுக்கு நல்ல அரிசி கூட வேண்டாம் குடோன்ல எலி தின்ன மிச்சம் மீதி அரிசி இருந்தா கூட போதும் இங்க உள்ளவங்க உயிரோட இருப்பாங்க ஓ இந்த ஏழு கீதம் என்று இறைவன் காதில் கேட்கும் அன்னை பூமியின் சொந்த பிள்ளைகள் சொத்துக்கு கையை ஏந்தும் காலம் மாறுமோ ஓ இந்த ஏழு கீதம் என்று இறைவன் காதில் கேட்கும் ரத்னவேல் வா வாட் ஹேப்பன் டு ஹிம் டாக்டர் Nothing to worry, sir. He is having only viral fever. அம்மாவுக்கு ஃபோன் பண்ணீங்களா வேணாம் அவளை பத்தி உனக்கு தெரியாதா அவ சும்மாவே வேப்பில எடுத்துக்கிட்டு ஆடுவான் அதான் ஃபோன் பண்ண வேணாம்னு சொன்னேன் வந்த இடத்துல இப்படி ஆயிருச்சுன்னு அவங்களுக்கு தெரிய வேண்டாமா உட்கார் தேங்க்யூ சார் டெல்லியில இருந்து சண்டிகர் புறப்படும் போது எனக்கு உடம்புக்கு முடியல அப்புறம் ஏன் சார் பேசாம சண்டிகர் ப்ரோக்ராமை கேன்சல் பண்ணிருக்கலாமே திடீர்னு நாம பிரிஞ்சிட்டோமோன்னு தோணுச்சு அதான் உடனே கிளம்பி வந்துட்டேன் வெறும் 250 கிலோமீட்டர் நம்மள பிரிச்சிட போகுது நீங்க எல்லாம் போங்க எனக்கு மனசே விட்டு போச்சு நீ ஒரிசால இருந்து போன் பண்ணும்போது கவர்மெண்ட்ன்றது ஜனங்களுக்கு தான் ஆனா பிராக்டிக்கலா எங்க நடக்குது இன்னைக்கு பேப்பர் படிச்சியா பசியால் ஒரு குடும்பமே தற்கொலை நான் என்ன சொல்றது ஒருத்தன் பட்னி கிடந்து சாகுறானா என்ன அர்த்தம் அவன் சாப்பாட்டையும் சேர்த்து இன்னொருத்தன் சாப்பிட்றான் இதுக்கெல்லாம் என்ன சார் காரணம் அப்பாவி ஜனங்க யார் மூலமாவது நமக்கு நல்லது நடந்துராதான்னு யாரு வந்து கேட்டாலும் ஓட்டு போட்டு ஜெயிக்க வச்சிடறாங்க ஜனங்க வச்ச கருப்பு புள்ளியால தான் நாம பெரும்புள்ளி ஆனங்கிறத அரசியல்வாதிக மறந்துடுறாங்க ஏழைங்களோட வயலுக்கு தண்ணி பாயுதோ இல்லையோ
பணக்காரங்க அரசியல்வாதி வீட்டுல இருக்கிற ஸ்விம்மிங் பூலுக்கு தண்ணி பாஞ்சுக்கிட்டு தான் இருக்கு. ஜனங்கள் 5 வருஷத்துக்கு ஒரு தடவை திரும்ப திரும்ப ஏமாந்துக்கிட்டு இருக்காங்க. நீ சொல்றதை நான் ஒத்துக்கிறேன். ஜனங்களுடைய வரி பணத்தை அரசியல்வாதிங்க தான் அனுபவிக்கிறாங்க. இதுக்கெல்லாம் என்னைக்குதான் முடிவு வருமோ? எஸ்கியூஸ் மீ சார், கால் ஃப்ரம் சென்னை. ஹலோ, ரத்னவேல் ஸ்பீக்கிங். கொஞ்சம் இருங்க சார். சார் மிஸ்டர் ரத்னவேல் லைன்ல இருக்காரு. ஐ சி. ஹலோ மிஸ்டர் ரத்னவேல், வணக்கம். வணக்கம், சொல்லுங்க. நான் கமிஷனர் தர்மராஜ் பேசுறேன். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். எங்க உங்களை பிடிக்கவே முடியல. போன் பண்ணா ஒரிசா போயிருக்கிறதா சொன்னாங்க. நல்ல வேளை கிடைச்சிட்டீங்க. உங்ககிட்ட ஒரு ஹெல்ப் கேட்க தான் போன் பண்ணேன். டெல் மீ. இங்க ஒரு கொலைகாரன் தப்பிச்சு சண்டிகருக்கு வந்திருக்கான். அவனுடைய ஏம் இன்னொரு பிக் பர்சனாலிட்டியா கொலை பண்றது. நீங்க தான் அவனை கொஞ்சம் பிடிச்சு கொடுக்கணும். ஓகே, எல்லா டீடைல்ஸையும் சண்டிகர் போலீஸ் ஹெட் குவார்ட்டர்ஸ்க்கு அனுப்பி வைங்க. ஓகே, I will send all the details. Thank you. சார், எனக்கு ஒரு அவசரமான வேலை இருக்கு, நாளைக்கு வந்து பார்க்கறேன். கடைசி வரைக்கும் உங்ககிட்ட நிம்மதியா பேசவே முடியல. சரி, நீ என்ன செய்வ? போயிட்டு வா. Yes, I've got the complete details. Okay. सुनिए, आपने जो फाइल ढूंढने के लिए कहा था वो फाइल अरे ढूंढो कहीं होगी। कहाँ ढूंढूं उसको? कंप्यूटर में डेमो का देखिए यार, से आया। Good morning, sir. I got complete information about Any other information pass it to me. Yes, sir. Ask South Zone DSP to contact Central Chandigarh DC, Panchagula DC. Sir. ரெண்டு பத்தி உடனே வர சொல்லுங்க அசோக். ஓகே சார். சார். மிஸ்டர் அசோக். சார். Everything should be in our control. சார். Block all the entry points, especially from Delhi route, Okay, sir. which is very important. அவன் நம்மட்ட இருந்து தப்பிக்கவே கூடாது. சார் இந்த குழுமனாலி ஹில்ஸ் ரூட் இருக்குல்ல சார், அந்த ரூட்ல நம்ம Hey, do what I say. அசோக், இங்க வா. இவனுடைய எல்லா போட்டோகிராஃப்ஸும் எல்லாருக்கிட்டையும் இருக்கணும். Okay, sir. நிச்சயம் இன்னைக்கு சண்டிகர் வருவான். சார். நாம சண்டிகர்ல 3 இடத்துல கவனமா இருக்கணும். எஸ் சார். மொஹாலி கிரிக்கெட் ஸ்டேடியம், சண்டிகர் ரயில்வே ஸ்டேஷன், சேட்டாரகு தங்க போற சிவாலிக் வியூ ஹோட்டல், டியாலட். எஸ் சார்.